இந்த உலகத்தோட மோசமான சர்வாதிகாரி யாரு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட அந்த குழந்தை சொல்ற பதில் ஹிட்லர். அதே சின்ன குழந்தைகிட்ட ஹிட்லர் என்ன பண்ணாரு, எதனால உலகத்திலே மிக கொடுமையான சர்வாதிகாரியா மாறினாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா எப்படி ஹிட்லர் தான் இந்த உலகத்தோட சர்வாதிகாரி அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கூட தெரியுது. அப்போ ஹிஸ்டரி அப்படிங்கிற பேர்ல அந்த சின்ன குழந்தையோட மண்டையில ஹிட்லர் தான் இந்த உலகத்தோட சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி புகுத்தப்பட்டிருக்கா. அப்போ இந்த உலகத்துல எந்த ஒரு இனப்படுகொலையும் நடக்கவே இல்லையா? பாலஸ்தீன்ல நடந்தது என்னன்னு சொல்லுவீங்க, கெமர் ரூஜ் பண்ணது என்னன்னு சொல்லுவீங்க. இது எல்லாத்தையுமே விடுங்க. குவீன் எலிசபெத் இந்தியன்ஸ்க்கு எதிராக வறுமையை உருவாக்கி கோடிக்கணக்கான மக்களை கொன்று ஒழிச்சிருக்காங்க. அதை என்னன்னு சொல்லுவீங்க? இந்த வீடியோல மெயினா பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹிட்லர்னா யாரு, அவரோட ஹிஸ்டரி என்ன, எதுக்காக அவர் சர்வாதிகாரியா மாறினாரு. எல்லாருமே ஹிட்லர் ரொம்பவே சர்வாதிகாரியா மாறிட்டாரு, ஹிட்லர் ஒரு இனத்தையே அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ற நாம, ஏன் அந்த ஹிட்லர் அந்த ஒரு இனத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய வன்முறையை கையாண்டாரு? எதனால இந்த ஹிட்லர் அந்த இனத்து மேல இவ்வளவு கோவப்பட்டாரு? ஹிட்லர் அந்த இனத்தால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு பேசுறதே இல்ல. 1889 ஆஸ்திரியா நாட்டுல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல 4வது பையனா பிறக்கிறவர் தான் இந்த அடால்ஃப் ஹிட்லர். அப்பா பேரு அலாய்ஸ் ஹிட்லர், அம்மா பேரு கிளாரா. அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ ரொம்பவே ஒரு துமுறா இருப்பாரு. எப்பவுமே ஹிட்லரை கூட்டு அடிக்கிறது, ரொம்பவே சண்டை போடுறது, சரக்கு தம்முன்னு அவர் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஹிட்லரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா. ஹிட்லரை கூப்பிடணும் அப்படின்னா கூட பேரை சொல்லி கூப்பிட மாட்டாராம், விசில் அடிச்சு தான் கூப்பிடுவாராம். ஸோ ஹிட்லருக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காரு அவங்க அப்பா. ஆனால் அன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நம்மளோட இந்த குழந்தை தான் ஒரு காலகட்டத்தில் ஜெர்மனியோட மிகப்பெரிய போஸ்டான சான்சலராக இருக்க போகுது. இந்த குழந்தை தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க போகுது. இந்த குழந்தை தான் உலகத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது அப்படின்னு அன்னைக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா பண்ணுற கொடுமையெல்லாம் தாங்கிட்டு வாழ்கிற ஹிட்லர் ஒரு காலகட்டத்தில் தான் பெரிய ஓவியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறாரு. ஸ்கூலில் நல்லாவும் படிக்கிறாரு. ஆனால் பெயிண்டர் ஆகணும்னு முடிவெடுத்தாச்சு. ஸோ அதுக்காக பெட்டரான பெயிண்டிங் ஸ்கூல் தேவைப்படுங்க. அதுக்காக ஜெர்மனி வராரு. ஜெர்மனியில் ஒரு ஸ்கூலில் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிட்லர் பெரிய அளவுக்கு ஆட்களை வரையவே மாட்டாராம், பில்டிங்ஸ் தான் வரைவாராம். ஏன்னா அவருக்கு மனிதர்களே பிடிக்காதான். ஸோ அதனால் பெரிய அளவு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பில்டிங்ஸ் அதிகமாக வரைஞ்சதுனால ஹிட்லரை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு நிறையவே சொல்லப்படுது. ஆனால் அவருக்கு அந்த இடத்துல யார் மேலே கோபம் வருது அப்படின்னா, அவங்கள நிராகரித்த டீச்சர் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்தவர். ஸோ அங்கே அந்த டீச்சர் மேலே கோபம் வர்றதை விட யூதர்கள் மேலே தான் ஹிட்லருக்கு கோபம் வருது. இதுக்கப்புறம் அவங்க அம்மா பிரஸ்ட் கேன்சர்னால இறந்து போகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது ஒரு யூத டாக்டர். இந்த இடத்துல கடவுள் மேலே கோவம் வருதோ இல்லையோ, எங்கள் அம்மாவோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு அந்த யூத டாக்டர் மேலே தான் கோவமே வருது ஹிட்லருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு ஒன் சைடாக. அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்கிறாரு, நிராகரிச்சிருது. அந்த பொண்ணும் ஒரு யூத குடும்பத்தை சார்ந்த பெண். இதனாலையும் அந்த யூதர்கள் மேலே ஹிட்லருக்கு கோவம் வருது. இப்படியே ஹிட்லரோட மனசில் அந்த யூத எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகுது. அந்த ஒரு டைமில் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வருது. ஹிட்லரும் தான் ஒரு போர் வீரனாக சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறாரு. ஸோ இதனால ஜெர்மனிக்காக நான் சண்டை போடணும், அவர் பிறந்தது ஆஸ்திரியா, ஆனால் நான் ஜெர்மனிக்காக சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டு ஜெர்மனிக்காக ஒரு போர் வீரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி அவர் விண்ணப்பிக்கிறாரு. ஆனால் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ரொம்பவே கட்டையாக இருக்காரு, அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை. ஸோ அவரை ஒரு ரன்னர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வச்சுக்கிறாங்க. மெசஞ்சர் சொல்ல போனால் இப்போலாம் ஃபோன் இருக்குது, அப்போலாம் ஃபோன் எதுவுமே கிடையாது, வயர்லெஸ் கிடையாது. ஸோ இதனால் அவரை ஒரு படையிலேருந்து இன்னொரு படைக்கு மெசேஜ் சொல்லணும். நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு ஆளாக தான் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ஜாப் தான் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா போருக்கு நடுவில் ஓடிட்டு கிடக்கணும், இவங்ககிட்ட இருந்து மெசேஜை கேட்டு போய் இன்னொரு டீம்கிட்ட சொல்லணும். ஸோ அந்த டைமில் மறைஞ்சு போகும்போது தெரியாதனமாக குண்டு போடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டமான ஜாபை ஹிட்லர் ரொம்பவே பிடிச்சி ரொம்ப திறன்பட செய்கிறாரு. இதனால ஆர்மி பேஷன்ஸுக்கெல்லாம் ஹிட்லர் ரொம்பவே பிடிக்குது. பரவாயில்ல, இந்த பையன் நல்லாவே ஒர்க் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டவும் செய்கிறாங்க. இந்த ஒரு டைமில் தான் வேர்ல்டு வார் முடியுது, ஜெர்மனி தோக்குது. அதுக்கு முன்னாடி அப்படி ரன்னராக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கேஸ் எக்ஸ்ப்ளோஷனில் அவருக்கு அடிபடுறது. அவருக்கு டெம்பரவரியாக பார்வையும் இழந்துடுறாரு, ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்படி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, ஜெர்மனி இந்த முதல் வேர்ல்டு வாரில் தோத்துருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது கேட்டு கதறி அழுகுறாரு.
நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே திங்க் பண்றாரு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. யோசிக்கும் போது தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆனது என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நம்ம தோத்ததுக்கு காரணம் இந்த யூதர்கள் தான். அவங்க மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா நம்ம வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ரொம்பவே நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட வேலையை திறன்பட பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் சிம்பிள் போட்டு ஒரு பேட்ஜ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே உயரிய விருது மாதிரி அவர் வந்து அதை வச்சுக்கிறாரு. தன்னோட எப்பவுமே கடைசி காலகட்டம் வரைக்கும் தன்னோட பாக்கெட் பக்கத்தில் அந்த ஒரு கிராஸை வச்சுருப்பாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அவருக்கு உடம்பு சரியாகி வருது. இதுக்கப்புறம் ஆர்மியில் உளவு பிரிவில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போந்தான் டிஏபி அப்படிங்கிற கட்சை வேவு பார்க்கறதுக்காக முதல் முறையாக அவர் அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. அவரும் வேவு பார்க்க போகிறாரு. அந்த கட்சை ரொம்பவே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. அதில் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஏன்னா அந்த கட்சை ஆரம்பித்தவர் வந்து ஆண்டன் ரெக்ஸ்லர் அப்படிங்கிற ஒருத்தர். அவரோட பேச்சுக்கள் அவரை ரொம்பவே ஈர்த்திருச்சு. இந்த கட்சை பற்றியும் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு தொழிலாளர்கள் நல கட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கட்சை வந்து அவர் ரொம்பவே பிடிச்சிருது. இந்த கட்சியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கட்சியில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஜாயின் பண்ணுறாரு. இதில் தான் அவரோட லைஃபே டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுது. இதுக்கப்புறம் அந்த கட்சியில் பதவி உயர்ந்து வந்து கட்சியோட தலைவராகவும் மாறுறாரு. அந்த கட்சியோட பேரை நேஷ்னல் லெவல் பார்ட்டியாக மாற்றணும் அப்படின்னு ஜெர்மனியோட நேஷ்னல் லெவல் பார்ட்டியாக மாற்றுறாரு. ஹிட்லர் பேச்சால் எல்லாரையுமே கட்டி போடுறாரு. பயங்கரமாக பேசுகிறாரு. தன்னோட ஜெர்மனி மக்களுக்காக நான் இருக்கேன், பூர்வ குடிகளுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி அவரோட கட்சி வளர்ந்துக்கிட்டே வருது. இதனால அங்கே உள்ள லோக்கல் பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் ஹிட்லருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கம்யூனிசம் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரே ஆசை. ஏன்னா கம்யூனிசம் வளர்ந்தால் நம்மளோட சொத்து எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹிட்லர் வளர்றதுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, மேடைகள் போட ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ்மேன்ஸ் ஹிட்லருக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவரோட கட்சி இன்னுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி வருது. அவரோட பிரச்சாரங்கள் மக்கள்கிட்ட ரீச் ஆகுறதுக்கு மெயின் காரணமே ஜோசப் குளோப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி அவர் வந்து மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவார், லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் தான் அவர். இவருமே ஹிட்லரோட லைஃப்ல ரொம்பவே முக்கியமானவர். இதுக்கப்புறம் நிறைய எலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அங்கே தொங்கு சட்டசபை தான் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. பெரிய அளவில் ஒரு சிங்கிள் பார்ட்டியால் ஆட்சி அமைக்க முடியல. ஸோ ப்ராப்ளம் வந்து மறுபடியும் எலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு. அதில் யாராலையுமே ஆட்சி அமைக்க முடியல. ஆனால் ஹிட்லரோட கட்சி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்த பால் வான் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவர் வந்து பேசாமல் ஹிட்லரை நம்ம வந்து ஆட்சி அமைக்க விட்டுருவோம், நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஹிட்லர். ஹிட்லர் வந்து பர்டிகுலராக வந்து டெமோக்ரஸி மூலமாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து கட்சை வளர்த்து ஆட்சை பிடிச்சாரா அப்படின்னா இல்லை. அதுக்கு பதிலாக பால் வான் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுக்கு இன்னொரு காரணம் பிரான்ஸ் வான் பெப்பன் அப்படிங்கிற முன்னாள் சான்சலர். இப்போ நம்ம நாட்டில் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி சான்சலர் பதவி. அதுக்கு பிரசிடென்ட் வந்து ஹிண்டன்பர்க், பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பதவி வந்து ஜெர்மனியில் சான்சலர் அப்படிங்கிற பதவி மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஹிட்லரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் ஹிட்லரோட லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி. இதுதான் ஹிட்லர் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் அதுக்கப்புறம் யூதர்களை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துனாங்க, ரொம்பவே கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களாலையும் பேசப்படுது. ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி அதுதான். ஆனால் என்னோட கேள்வியே இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஹிட்லர் மட்டும்தான் ஒரு இனத்தை அழிச்சாரா இந்த உலகத்திலேயே? அவரை தான் எதுக்காக சர்வாதிகாரின்னு லேபிள் ஒட்டிக்கிட்டே இருக்கணும்? ஏன் எத்தனையோ பேர் இருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி ராணி எலிசபெத்லாம் சொல்லவே தேவையில்லை. காலனித்துவம் அப்படிங்கிற பேரில் எத்தனையோ மக்களை கொண்டு குவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்ம பெரிய அளவில் பேசுகிறோமோ? ஸோ இனிமேல் தான் ரியல் வீடியோவே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் பரத், இது பரத் பெர்ஸ்பெக்டிவ். ஹிட்லர் யூதர்களை கொண்டு குவிச்சாரு, ஹிட்லர் யூதர்களுக்கு எதிரானவர், ஹிட்லர் யூதர்களை கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு வச்சு ரொம்பவே மிருகத்தனமாக யூதர்களை ட்ரீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த விளங்காத பயிலுக ஹிட்லருக்கு எதிராக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லவே மாட்டானுங்க. மீடியா அப்படிங்கிறத கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஹிட்லருக்கு எதிராக எல்லா ப்ரொபகண்டாவும் பண்ணி ஹிட்லரை ரொம்பவே பெரிய சர்வாதிகாரி, ரொம்பவே கொடுமைக்காரன் அப்படிங்கிற மாதிரி உலக வரலாற்றில் அவங்க காமிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ ரோட்டில் போகிற ஒரு சின்ன குழந்தைய கூட்டு கேட்டால் கூட ஹிட்லர் தான் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மடைமாற்றம் பண்ணி வச்சுருக்கானுங்க. நீங்கள் நல்லாவே யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரண ஒருத்தன் ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னேறி மேலே வந்து அவன் ஒரு நாட்டோட அதிபராகி அந்த நாட்டையே வழி நடத்துகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு போர் வருது. அந்த போரில் ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறான் யூதர்களை.
இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? சும்மா ஒருத்தன் கஷ்டப்படுறவன், இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தவன் எதுக்காக அந்த யூத இனத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய முன்னெடுக்கணும்? அப்போது இந்த விளங்காத இந்த ஒத்தகண்ணு குரூப்பு ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருந்து மறைக்கானுங்க 100%. வேனுக்குன்னே ஹிட்லரை வந்து ரொம்பவே கெட்டவனாக காட்டணும், ரொம்பவே கொடுமைக்காரனாக காட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்னமோ மறைஞ்சிருக்கு. எதுக்காக ஹிட்லரை பர்டிகுலராக டார்கெட் பண்ணி ரொம்பவே கொடுமைக்காரன் இவ்வளோ பேரை கொண்டிருக்கான்? அப்போ போல்பாட் கமர் ரூஜ் பண்ணதெல்லாம் எவ்வளவோ மக்களை கொண்டு குவிச்சான். பாலஸ்தீனில் நடக்காததா? இதே இஸ்ரேலில் உள்ளவங்க அந்த மக்களை கொடுமைப்படுத்தி சமகாலத்தில் கொண்டானுங்க. குயின் எலிசபெத் சொல்லவே தேவையில்லை, எவ்வளவோ மக்களை கொன்று குவிச்சாங்க. எத்தனையோ நாட்டை காலனைஸ் பண்ணி எவ்வளவோ நாட்டை பிடிச்சி அங்கே உள்ள நாட்டை அப்போ எத்தனை மக்களை அவங்கள கொண்டிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச இந்தியன்ஸே என்ன பாடுபடுத்தினாங்க. அப்போ உலகத்தையே ஃபுல்லாக கட்டுக்குள்ளே வச்சு அவங்கள எத்தனை மக்களை கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க வந்து பெரிய அளவுக்கு சர்வாதிகாரி கிடையாதான். ஹிட்லர் ஆனால் பெரிய சர்வாதிகாரியா? என்னங்கடா டே, சும்மா செறிப்பு காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சன் நெவர் செட்ஸ் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களோட காலனித்துவத்துக்கு கீழே, எங்களோட ஆட்சிக்கு கீழே சூரியன் மறைகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகம் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருந்தானுங்க. இவனுங்க அந்த ஒரு நாட்டை போய் பிடிக்கும்போது சும்மா போய் வாங்க எங்கள் நாட்டை ஆண்டுக்கோங்க அப்படின்னு வருவானுங்க. கண்டிப்பாக அந்த நாட்டில் உள்ளவங்க எதிர்ப்பாங்க. அப்போ எத்தனை இனக்குழுக்களை அனுப்பிச்சிருப்பாங்க, எத்தனை மக்களை கொண்டு குவிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பெரிய சர்வாதிகாரின்னு சொல்ல மாட்டானுங்க. ஹிட்லரை ஆனால் சர்வாதிகாரின்னு சொல்லுவானுங்க. எதுக்காக அப்படின்னா அந்த யூதர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இனத்தை எதிர்த்ததுக்காக அந்த ஹிட்லருக்கு அந்த முத்திரை குத்தப்பட்டிருக்கு. இதே ஹிட்லர் வேற ஏதாவது இனம், யூதர்களை தவிர வேற ஏதாவது இனத்தை இந்த மாதிரி பண்ணியிருந்தா ஹிட்லர் வந்து ஒரு மோட்டிவேஷனாக மாறி இருப்பார். ஒரு சாதாரண பெயிண்டர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணார். மக்களை பெரிய அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுற பேசனாக மாறி இருப்பார். ஆனால் யூதர்களை எதிர்த்த ஒரே காரணத்துக்காக இந்த விளங்காத பயிலுக வேனுக்குன்னு ஹிட்லர் மேலே இவ்வளோ பெரிய முத்திரை குத்துறாங்க. அவர் ஒரு சர்வாதிகாரின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போடுறவங்கலாம் என்ன பண்ணுவானுங்க? ஹிட்லர் தான் உலகத்தை பெரிய சர்வாதிகாரிம்பானுங்க, ஹிட்லர் தான் உலகத்தில் எல்லா மக்களையும் இவ்வளோ கொடுமை பண்ணார். அப்போ அது முன்னாடி கொடுமையே பண்ணலையா? எவ்வளோ பேர் கொடுமைப்படுத்தியிருக்கானுங்கடா மக்களை. அப்போ வரலாறுங்கிற பேரில் நம்மளை எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக ஒரு முட்டாள் மாதிரி வச்சுருக்கானுங்க. சரி, ஓகே, இது எல்லாத்தையுமே விட்டுருவோம். பாலஸ்தீனில் இஸ்ரேலில் உள்ள நெத்தனியாகு எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருக்காரு அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக. அப்போ ஒரு மீடியாவாது நெத்தனியாகுவை சர்வாதிகாரி அப்படின்னு எதுலையாவது போட்டு பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டானுங்க, இவனுங்க பண்ணவே மாட்டானுங்க. ஏன்னா மீடியா கண்ட்ரோல் ஃபுல்லாகவே அந்த ஒத்த கண்ணங்கிட்ட தான் இருக்கு.